ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாணத்துலலாம் காலிஃப்ளவர் பக்கோடா போடுவாங்கள்ல, அது எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் காலிஃப்ளவரை நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டு நிறுத்திட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், சுடு தண்ணியில் ரொம்ப நேரம் இருக்க விடாதீங்க. இப்போ அதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அது நேற்று சிக்கன் 65 போட்டுறதுனால அதுக்கு ரெடி பண்ண மசாலா தான் அது. அதனால் உங்களுக்கு எப்படி மேக் பண்ணுறதுன்னு என்னால் காமிக்க முடியல, சாரி. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி ரொம்ப கம்மியாக எடுக்கணும். கால்வாசி 2 ஸ்லைஸ் தான் எடுக்கணும். 2 ஸ்லைஸ் தான் எடுத்துக்கணும். ஒரு கால்வாசி தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டுனா ஒரு துண்டு இஞ்சி, இந்த ரேஷியோவில் அரைச்சிக்கோங்க. இது கூட நான் பட்டை லவங்கத்தை சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த பூண்டு கொஞ்சம் பத்தாது, இந்த மசாலாவில் கொஞ்சம் பத்தாதுன்ட்டு நான் பூண்டு ஒன்று பாதிமாக நசுக்கி போட்டுட்டேன். இப்போ அது கூட நம்ம அதான் தண்ணியில் போட்டு எடுத்து பிளான்ச் பண்ணி எடுத்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். அது கூட சில்லி பவுடர் தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் தான் கொத்தமல்லி பவுட்ரு போடுறேன். இல்லை கெபாப் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணல, ஆனால் கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன். நம்ம பட்டை லவங்கம் கொஞ்சம் போட்டாலும் 2 லவங்கம் தான் போட்டிருப்பேன். ஆனால் இதில் கொஞ்சம் கம்மியாக தான், நான் நிறைய மசாலாக்கே 2 லவங்கம் கொஞ்சம் பட்டை தான் போட்டேன். அப்புறம் கலர் பவுட்ரு வேணால் போட்டுக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க, சும்மா மேலோட்டமாக போட்டுக்கோங்க. இது கடலை மாவு லைட்டாக 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ தான் போட்டிருப்பேன். அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க, கம்மியாக தான் சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஒரு பீஸ் ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேணுன்ற அளவு தண்ணி தெளித்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரேடியே நம்ம சேர்த்துட்டாலும் அப்படியே மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில் போடும் போது. இது சிக்கன் மாதிரி இல்லை ஒட்டுறதுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தலை, அதனால் போட்டுக்கிறேன். எப்படி நம்ம அது கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம மாவு பத்தலைன்ட்டு நம்ம மாவு இது இருக்குங்க இல்லையா, பூ இருக்குறீங்களா, அது மேலே மட்டும் நல்லா மாவு கோட்டாயிருக்கணும். பட் தண்டுலாம் கோட்டாகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பட் மேலே நல்லா கோட்டாயிருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே நம்ம கண்டுபிடிச்சி மாவு நல்லா கோட்டாயிருக்கா இல்லையான்ட்டு. இப்போது கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோம். எப்போவுமே நம்ம ஒரு பொரிக்கிற ஐட்டம்னாவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஊற்றோம் இல்லையா, அதேமாரி தான் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ போட்டுக்கலாம். அப்படியே போட்டு 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் இது மீடியம் சைஸ் நம்ம கட் பண்ணதால் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். இதே நம்ம சின்னதாக கட் பண்ணியிருந்தோன்னா போட்டு கொஞ்சம் கலர் மாறணுன்னு எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சுன்னா அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடும். அது அப்பயே நம்மளுக்கு தெரியும். எடுக்கும் போதே மேலே கிறிஸ்பினஸாக இருக்கும். இதை பாருங்கள், அடங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன், பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.